ரீட்டாமா ரீட்டாமா எந்திரிங்க. மம்மி ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன் மம்மி. போதும் தூங்குறது. இன்னைக்கு லீவு தான மம்மி தூங்கிக்கிறேன். தூங்கிட்டே இருக்க கூடாது. அம்மா வேலைக்கு கிளம்புறேன். சோ நீ என்ன பண்ணணும்? கதவை நல்லா பூட்டிக்கணும். யாரா இருந்தாலும் என்ன பண்ண கூடாது? அம்மா என்ன சொல்லிருக்கேன்? வரக்க கூடாது, வெளியில போக கூடாது. வெளியே போக கூடாது. இப்ப சொல்லு. அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா பண்ணிரு. சோ இப்போ நான் கிளம்புறேன். ஸ்நாக்ஸ் எது வேணாலும் உனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கணும். பாய்டாமா. போர் அடிக்கும். என்ன பண்றது இந்த மம்மி? சரி காலையில டிவி ஏதாவது போட்டு பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் சன் டிவியின் கமல் மாலை. ஹை விஜய் சூப்பர். ஐ ஃபேன் சூப்பர். ஐ ஐஸ், பாலைஸ், கப்பைஸ், ஸ்ட்ராபெரி, மேங்கோ பார், ஐஸ் ஐஸ், பாலைஸ், ஸ்ட்ராபெரி, மேங்கோ பார், மெனுகா, ஐஸ் ஐஸ், சாக்கோ பார், ஐஸ் ஐஸ், ஐஸ் ஐஸ். ஐஸ் சத்தம் கேட்குது. ஆனா மம்மி நம்மள வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல மிஸ் வேற மம்மி சொல்றதை கேட்கணும், ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஐஸ் சாப்பிட ஆசையா இருக்கேன். சரி மம்மி என்ன பார்த்துக்கிட்டா இருக்காங்க, பக்கத்துல சாப்பிட்டு கூட போகும். பைசா எங்கேயாவது இருந்தாலும் பார்ப்போம். ஐ 10 ரூபீஸ் கிடைச்சிச்சு. ஐஸ் ஐஸ். ஆமாம்மா, என்ன ஐஸ் வேணும் உனக்கு? ஸ்ட்ராபெரி ஐஸ் இருக்கா? ஸ்ட்ராபெரி 50 ரூபாய், சாக்கோ பார் 10 ரூபாய், மேங்கோ பார் 20 ரூபீஸ். உனக்கு என்ன ஐஸ் வேணும்? என்கிட்ட 10 ரூபாய் தானே இருக்கு. இல்ல போய் கேட்டு சொல்லு. 50 ரூபீஸ் இல்ல ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சாக்கோ பார் மட்டும் போதும். அப்படியே அப்ப சாக்கோ பார் வச்சுக்க, இந்த 50 ரூபீஸ் ஐஸ் வச்சுக்க. நீ பார்க்க அழகா கொழுகுன்னு அழகா இருக்கியே. ஏமா தள்ளி போற? அங்கிள் தானே, ஏன் தள்ளி போற? கண்ணு வீட்டுல போய் எடுத்துக்கோங்க பைசா. அம்மா இருக்க கேட்டு வரியா? அதாவது எங்க அம்மாவும் வீட்ல இல்ல, அப்பாவும் இல்ல, 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் தனியா ஒத்தையில இருக்கேன் வீட்ல. அப்படியா? சரி ஒண்ணு பையில எடுத்து வச்சுக்கோ. அம்மா வந்து என்கிட்ட பைசா எடுத்துறியா? வேண்டாம், இந்த 10 ரூபீஸ் தான் இருக்கு. சாக்கோ பார் மட்டும் வேலைக்கு பாரு. அழகா இருக்கியே. எவ்வளவு அழகா ஐஸ் அப்படி பேசாதீங்க. Don't touch me. அங்கிள் தான் என்ன? அப்பெல்லாம் கிடையாது. நீங்க எனக்கு யாருனே தெரியாது. சரி அப்படியே சொல்றேன். தெருவுல எப்பவும் ஐஸ் எடுத்து வரேன். எப்பவும் என்கிட்ட வருவேன். ஐஸ் சாப்பிட்டு போகும்போது ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. அழகா Don't touch me. தொடாதீங்க. சரி அப்படியே சொல்றேன். அங்கிள் நம்ம வாங்குவா. No. தொடாதீங்க. எனக்கு குட் டேஸ் பேட் டேஸ் பத்தி நல்லா தெரியும். எங்க மிஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எல்லாம் தெரியுமா? அப்படியே இல்ல. அங்கிள் தான் ஒண்ணு செய்ய மாட்டேன். No, don't touch me. வாரியா வண்டி வச்சு போற. தெருவுல யாருமே இல்ல. யார் என்ன செய்ய போறாங்க? வண்டி வச்சு தூக்கி போயிரு. வாரியா. என்ன ரொம்ப மிரட்டுறீங்க? வந்து. கத்து கத்து யார் வரணும்? தெருவுல யாருமே இல்ல. Help me. காப்பாத்துங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஹெல்ப் கூட யாருமே இல்ல. நம்ம கத்துறோமா நம்ம ஏதாச்சும் பண்ணிருப்போம். சரி வீட்டுக்கு போ. இனி வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது. பயமா வேற இருக்கு. செல்ல யாராவது பார்ப்போம். ட்ரிங் 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 ட்ரிங். யாரையும் தெரியலையே. இப்பதான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து வீட்டு வந்தோம். அடுத்ததுமா பயமா வேற இருக்கு. கதவை திறக்கலாமா வேண்டாமா? சரி மம்மி சொல்லியிருக்காங்க கதவை திறக்க கூடாது, ஜன்னல் வழியா பார்க்கணும்னு. ஏய் மாமா. ட்ரிங் ட்ரிங். மாமா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. வாங்க. அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா எங்க? அப்பா எங்க? 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப வர்ற டைம்ல மாமா நீங்க இருந்து பாப்பீங்களா இல்லனா போயிட்டு கல்பாரிங்களா? அம்மா வீட்டுக்கு தனியா இருக்கு. ஆமா மாமா நீங்க போயிட்டு அப்புறமா அம்மா வந்து வாங்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கமா? கொஞ்ச நேரம் இருக்கு. அப்படியே உனக்கு பிஸ்கட் வாங்கி வந்துட்டேன். ஏய் நல்ல மாமா, थैंक यू. எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே என்ன உனக்கு தான்டா? சாப்பிடுங்க. பிஸ்கட் எல்லாமே இருக்கு. थैंक यू மாமா. படிப்புல எப்படி போகுது உனக்கு? நல்லா போகுது மாமா. மம்மி இந்த ஆப்பிள் போனா? ஆமாமா, ஆப்பிள் போனே. எங்க மம்மி பாருங்க வீட்ல தனியா இருக்கு. இந்த டச் செல் எல்லாம் கீழே போய் இத தந்துட்டு போயிட்டாங்க. அப்படியே போன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீ பாரு இன்னும் ரெண்டு நல்லா இருக்கு. திருப்பி மடியில உட்கார்ந்து பாருங்க நின்னுட்டு இருக்கு. இல்ல வேண்டாம் மாமா, எனக்கு நல்லாவே தெரியுது. நல்லாவே தெரியுது. நீ உட்கார்ந்து பாருடா. இல்ல அது எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. மடியில உட்கார்ந்து பாரு. நோ வேண்டாம். சைடு பக்கத்துல வா. உட்கார்ந்து பாரு. மாமா அதாவது எங்க மிஸ் சொல்லிருக்காங்க அம்மா அப்பா தவிர யார் மடியில உட்கார கூடாது தப்புன்னு சொல்லிருக்காங்க. நான் அங்கிள் தானடா. அங்க கால் மடியில உட்காரலாம். வேண்டாம் வேண்டாம். யாரும் உட்கார. அம்மா வந்து கால் பண்ணி கேக்கட்டுமா? அங்கிள் மடியில உட்காரணுமா கேக்குதா? அதெல்லாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் கேட்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். நீ வீட்ல இருந்து படிக்க ஒரே டிவி பார்த்து அம்மா கிட்ட நான் சொல்றேன். நீ மடியில உட்காரலனா. நோ இது வேண்டாச்சு. வேண்டாம். இது பிடிக்காது. இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். நீ மடியில உட்காரலனா நீ ஒழுங்கா படிக்காம டிவி பார்த்துட்டு இருக்க. நான் அவங்க அம்மா வந்து அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து உனக்கு அடி வாங்கி தரேன். சும்மா சொல்லல. எல்லாத்துக்கும் மிரட்டா என்ன பயந்துல நினைச்சீங்களா? சொல்லுங்க சும்மா. நீ வந்து உட்காரு வா. நான் ஏமா வா இருக்க. நல்லா இருக்கியா? மாகதாமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. உட்கார மாட்டேன்றா. பிஸ்கட் எல்லாம் சாப்பிட மாட்டேன்றா. மம்மி இந்த அங்கிள் என்ன பேட் டச் பண்ணிட்டாங்க. போய் சொல்லலாமா? என்னமா பிள்ளை பிடிச்சிருக்க?
நான் போயிட்டு வாங்க. இல்ல சத்தியமா அவங்க பேட் டச் தான் என்ன பண்ணாங்க. தெரியுமாடா உனக்கு? தெரியும் மம்மி, இந்த மடியில உட்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் கால்லலாம் டச் பண்றாங்க மம்மி. என்னடா சொல்ற? ஆமா அது பேட் டச் மிஸ். அப்புறம் கால்லலாம் டச் பண்றாங்க மம்மி. என்னடா சொல்ற? ஆமா அது பேட் டச் மிஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க. அது பேட் டச். அழாதடாமா அழாத. என்ன சொன்னது அழாத? இது உன் மேல எந்த தப்பு கிடையாது. நீ வந்து உட்காரு நீ வா. நீ எதுக்கும் அழாத. சரியாமா? இங்க பாரு, அது உன்னோட தப்பே கிடையாது. அது அந்த அங்கியோட தப்பு. நீ எப்பவும் பயப்படாம சொல்லணும். பேரண்ட்ஸ் கிட்ட தவறாம பயப்படாம என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகேவாடா? எதையும் எப்பவும் என்ன பண்ணக்கூடாது, மறைக்கவே கூடாது. மம்மி அப்ப இன்னொரு விஷயம் நடந்துச்சு சொன்னா என்னாச்சுடாமா? திட்டுவீங்களா? அதெல்லாம் மாட்டேன் சொல்லு. அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன் சொல்லு. உண்மையா? உண்மையா? மம்மி நீங்க வெளியில போக கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா ஐஸ்காரே வந்தாங்களா, நான் ஒரு ஐஸ் வாங்க போனேன். ஆனா அப்படியே ரொம்ப நல்ல மனசே நினைச்சேன். ஒரு சாக்கோபார் வாங்க போனேன், பெரிய ஸ்ட்ராபெரி ஐஸ் 50 ரூபாய் ஐஸே தந்தாரு. நல்ல மனசே நினைச்சு நான் வாங்கிட்டேன் மம்மி. அதுக்கப்புறம் அவரே பாப்பா நீ அழகா இருக்குன்னு சொல்லி என் கையெல்லாம் பிடிக்கிறாரு. ஒரு ரோஸா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குன்னு சொல்றது பேட்டேஜ் பண்றது மம்மி. அதுக்குதான் எப்பவும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரீயா எது தந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே வாங்கவே கூடாது. புரியுதாமா? அதனால நீ எப்பவும் என்ன பண்ணணும், யாருக்கு எது தந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வாங்குறதுக்கு செய்யவே கூடாது. மம்மி இன்னொரு விஷயம் நடந்தது மம்மி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல ரேங்க் கார்டு சாம்பியன் கப் எல்லாம் தந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு மெடல் தந்தாங்க மம்மி. நீங்க கூட என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணீங்கன்னா சந்தோஷத்துல அதை கொண்டு வந்துட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்ட அங்கிள் பாப்பா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டாங்க மம்மி. அது குட் டச் பேட் டச் எனக்கு அப்பெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப தெரியுதுலாமா? ஆமா ஸ்கூல்ல எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியும் மம்மி. இனிமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். சொல்றதை என்ன பண்ணணும், எப்பவுமே மறக்கவே கூடாது. உங்களுக்கு இது யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு எங்களோட கிளாஸ் மிஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் மம்மி. வெரி குட். இனிமேல் என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும், கவனிச்சுக்கணும். புரியுதாமா? இப்போ இது பாரு, அம்மா உன்னை டச் பண்றது குட் டச்சா பேட் டச்சா? குட் டச். இப்போ இப்படி தடவி விடுற, இது குட் டச்சா பேட் டச்சா? குட் டச். இதே உனக்கு தெரியாத யாரோ இப்படி தடவி விடுறாங்க, இது குட் டச்சா பேட் டச்சா? பேட் டச். என்ன பண்ணணும் இனிமே, இது குட் டச்சா பேட் டச்சா? குட் டச். இப்படி உன்னை ஹக் பண்ண வராங்க, அம்மா உன்னை ஹக் பண்றேன், குட் டச்சா பேட் டச்சா? குட் டச். வேற யாரோ பண்ண வராங்க, பேட் டச். ஸோ நீங்க என்ன பண்ணணும் இனிமே, கவனமா இருக்கணும். புரியுதாமா? அதுதான் மம்மி எங்க ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டேயோட கலெக்டர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாங்கன்னு எங்க மேம் வந்து சொன்னாங்க மம்மி. ஒரு நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்க. ஆனா அந்த நம்பர் எனக்கு மறந்தே போயிட்டு. எல்லாம் யோசிச்சு பாருங்க, எந்த நம்பர் 111 வரும், அப்புறம் மறந்து போச்சு. கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். சொல்லி பாருங்க, சொல்லுமா. உங்களுக்கு தெரியுமா? அங்குள்ள ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 10 மறக்கவே மறக்கவே மாட்டேன். மறக்கவே கூடாது. ஓகேவாமா?